யாருன்னே சொல்லி வளர்க்கலைன்னா நம்ம பெரியவங்க அடுத்து யாருன்னே தெரியாம போயிடும். செங்குந்தர் யாரு அப்படின்னு தெரியாது. இப்ப யாருமே நம்ம சமுதாய பெயரே சொல்றது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம யாரும் தெரியாது. நம்ம சொந்தக்காரரு வெளியூர்ல இருந்து வந்திருந்தா கூட அவர் செங்குந்த முதலியாரான்னு தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம செங்குந்த கைக்குள முதலியார் என்பதை நமது சமுதாயத்துக்குரிய அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு எல்லாம் எனது கோரிக்கையாக வைக்கிறேன். நாம் யாருன்னா செங்குந்த நவ வீரர்கள் சிவபெருமானின் பார்வைப்பட்டு பார்வதியின் சிலம்பில் இருந்து தோன்றிய நவ வீரர்கள் வீரமாக உள்ளிட்ட நவ வீரர்களுடைய வம்சம் தான் நாம. அந்த நவ வீரர்கள் எதுக்கு படைக்கப்பட்டாங்க? சூரபத்மனை கொல்ல முருகனுக்கு துணையாக அந்த போர் புரிய துணையாக அந்த சூரபத்மனை கொல்லவும் முருகனுக்கு துணையாக படைக்கப்பட்ட வம்சம் தான் நாம. அதனுடைய வம்சாவளி தான் வீரபாகத்துடைய வம்சாவளி தான் நம்ம செங்குந்த கைக்குள முதலியார்கள் என்பதை நமது அடுத்து வர தலைமுறைக்கு நீங்க எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா அவர்களை பத்தி கருத்துக்கள் நம்ம சொல்லும் போது ஒரு 2-3 கருத்தை நானும் இந்த நேரத்தில் உங்களிடம் பதிவு பண்ண கடமைப்பட்டுள்ளேன். அதாவது இன்னைக்கு ஒரு பொதுவா நம்ம சமுதாய அரசியல் சொல்ல போனா காமராஜர் மட்டுமே எளிமையானவர். காமராஜர் சாகிறப்ப ஒரு பெட்டி இருந்தது, 4 தூண் இருந்தது, 25 பணம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சாகும் போதும் அவருக்கு எந்த விதமான பணமும் இல்லை. அது அழுக்கு வேட்டி சட்டை தான் மட்டும்தான் இருந்தது. அவர் எந்த வாகனம் எதுவுமே கிடையாது. அண்ணாட்ட மிகவும் எளிமையாக முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல என்னன்னா காமராஜருக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யாரும் நம்ம செங்குந்த சமுதாயம் தான். அவர் சிவகாசியில் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு முதலமைச்சராக கூடிய எந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணி தரல. குடியாத்தத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தலே நம்ம செங்குந்த கைக்குள முதலியாருக்கு அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதியில் காமராஜர் நிக்க வைத்து நம்முடைய மாநிலத்தின் முன்னாள் தலைவர் திரு சண்முகனார் அவர்களுடைய முழு ஏற்பாட்டிலே போய் அவர் முழு பிரச்சாரத்தில் தான் நம்ம காமராஜர் அவர்கள் அந்த தொகுதியில் செங்குந்த கைக்குள முதலியார் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியில் உண்டான குடியாத்தல் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரானார். இதை யாருமே நம்ம பேசுறது இல்ல, நம்ம யாரும் சொல்றது இல்ல. காமராஜர் எளிமையான முதலமைச்சரானார். யார் ஜெயிக்க வச்சா காமராஜர்? அவங்க சிவகாசியில் அவர் நின்று தோத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் அரசியல் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த மக்களே அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சமுதாய மக்கள் எப்பவும் விசுவாசத்துக்கு பெயர் போனவர்கள். நம்ம சமுதாய தலைவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அண்ணா அவர்கள் அன்னைக்கு கேண்டிடேட் நிறுத்தல. காமராஜர் எதிர்த்து கேண்டிடேட் நிறுத்தாம அன்னைக்கு நம்ம குடியாத்தத்துல நின்று ஜெயிக்க வைக்க காரணமாக இருந்தவர் நம்ம செங்குந்த கைக்குள முதலியார். அதே போல இந்த கக்கன் பத்தி சொல்லும் போது கக்கன் 2 முறை நம்ம காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிறுத்திருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பெரிய பெரிய துறையை கவனிச்சிருக்காரு. ராஜ் திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த 2 முறையும் காமராஜர் அவர்கள் நம்ம முன்னாள் நம்ம தென்னிந்திய செங்குந்த மாநில சண்முகனார் அவர்களிடம் திருப்பத்தூரை சேர்ந்த சண்முகனார் அவர்களிடம் கக்கன் அவர்களை நீங்கள் தான் ஜெயிக்க வச்சு கூட்டி வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து தேர்தல் செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நமது சமுதாயத்தை சேர்ந்தவர் 2 முறையும் அவர் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தார் என்ற இந்த தருணத்திலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம் சமுதாயம் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நாம் குறைவானவர்கள் யாரை விட மேலாளர் என்று எந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்வதில்லை. ஏன்னா நம்ம இந்த சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிய சமுதாயமே நம் செங்குந்த சமுதாயம் தான். அதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டுமே இந்த இடுப்புல கட்டின துண்டி இக்கத்துல வச்ச துண்டி தோல்ல போட வச்சது யாருன்னா நம்ம பேரறிஞர் அண்ணா அவர். திராவிடத்தை வளர்த்தி அந்த துண்டை தோளில் போட வைத்து என்ன அழகு பார்த்த சாதாரண ஒரு குடியாளனை தோளில் போட வைத்து மிகப்பெரிய இடத்தில் எம்எல்ஏ மந்திரி ஆகக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதுபோல இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல அரசியல் நம்ம யாரும் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் ஆக முடியலன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 5000 பேர், ஒரு தொகுதியில 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறோம். நம்ம அவர் காந்தி மாமாட்டு கேட்டப்ப எத்தனை தொகுதிங்க எவ்வளவு பேர் இருக்குன்னா ஒரு சில தொகுதியில 20,000 பேர் இருக்கிறோம், 5,000 பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த 20,000 பேர் 5,000 பேர் தான் யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாமல் தான். ஏன்னா நீங்க என்ன மெஜாரிட்டியான சமூகம் 2 கட்சியில் நின்னாலும் தேவர்னா 2 தேவர் நிறுத்துவாங்க, நாடார்னா 2 நாடார் நிறுத்துவாங்க, தேவர்களோட எல்லாம் 2 நிறுத்துவாங்க. ஆனா யார் வெற்றி பெற வேண்டும் என்றதை முடிவெடுக்கக்கூடிய சமூகமாக இந்த மதுரை மாவட்டத்தில் ஏற்படுவது நம்ம செங்குந்த கைக்குள சமூகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்காக நம்ம சமுதாயத்துக்கான கோரிக்கையை இந்த மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் வரக்கூடிய அரசியல் கட்சியிடம் அணுகி நம்ம உறவுமுறை ஒரு கட்டமைப்பு இருப்பதால் அரசியலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுதான் யார் வெற்றி பெறுவார்கள் தோல்வி அடைவார்கள் என்பதை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த மாவட்ட சங்கத்துக்கு கட்டுப்பட்டு மாவட்ட சங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த தேர்தல் நேரத்தில் நமது சமூகத்துக்கான விழிப்புணர்வையும் நமக்கான தேவைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய யார் உறுதியும் உத்தரவாதம் தெரியல அவருக்குத்தான் வாக்களிப்போம். நாம எந்த கட்சியிலும் அந்த சமூக ரீதியாக நம் சமூகம் யாருக்கு கட்டளையிடுகிறதோ அதற்காகத்தான் நாம் வாக்களிப்போம் என்று உறுதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.